இந்த நிஸ்பு ஷாபானில் அதிகமான மக்களுக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு வழங்குகிறான். பாவ மன்னிப்பை வழங்குகிறான். ஒரு வருடத்தில் ஏகப்பட்ட ஆஃபர் வருகிறது இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக. எப்படி ரமலானில் மகுபிரத் என்ற ஒரு 10 கொடுப்பதை போல இந்த ஷாபானுடைய மாதத்திலும் ஷாபான் பிறை 15வது இரவிலே அதிகமான மக்களுக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை தௌபாவை தருகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், ஷாபான் மாதத்தின் 15வது இரவில் அல்லாஹு தஆலா அடியார்களை நெருங்கி இணை வைப்பவன் மற்றும் விரோதம் கொள்பவன் இந்த இருவரை தவிர மற்ற எல்லோரையும் மன்னிக்கின்றான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. யார் யாரை தவிர? இணை வைக்கக்கூடியவர்கள், பகைமை பாராட்டக்கூடியவர்கள். இந்த இருவரை தவிர மீதமுண்டான அத்தனை ஈமான்தாரிகளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மன்னிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதல் சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், சுபூஹ் வரை அல்லாஹு தஆலா அடியார்களை இந்த இரவில் என்ன செய்கின்றான்? அழைத்து அழைத்து தேவைகளை கேட்கிறான். உங்களுக்கு என்ன தேவை? உங்களை மன்னிக்கணுமா? உங்க கவலைகளை தீர்த்து வைக்கணுமா? உங்களுடைய பிரச்சனைகளை லேசாக்கி தரணுமா என்று அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாபான் மாதத்தின் பிறை 15 வந்துவிட்டால் அந்த இரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு வையுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த இரவில் கூறுகிறான், நிச்சயமாக அந்த இரவில் என்ன சொல்றான்? என்னிடம் தௌபா செய்பவர்கள் உண்டா? நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். என்னிடம் ரிஸ்க்கு தேடுபவர்கள் உண்டா? அவர்களுக்கு நான் ரிஸ்க்கினுடைய அளவு என்ன செய்கிறேன்? கூட்டி தருகின்றேன். இப்படி அல்லாஹ் தஆலா சுபூஹ் நேரம் வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸும் இப்னு மாஜாவில் 1388வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இரண்டாவது சிறப்பு. முதல் சிறப்பு அதிகமான மக்கள் மன்னிக்கப்படுறது. இரண்டாவது சிறப்பு அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களை மன்னிக்கணுமா, உங்களுக்கு ரிஸ்க்ல பறக்கச் செய்யணுமா என்று அல்லாஹ் கேட்டு அல்லாஹ் அதை நிறைவேற்றுகின்றான். மூன்றாவது சிறப்பு என்னன்னு சொன்னா, அதிகமான நரகவாசிகளை இந்த இரவில் அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கின்றான். அதிகமான நரகவாசிகளை. அது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்முடைய விஷயத்தையும் தாண்டி நம்மின் முன்னோர்கள் மரணித்தார்கள் அல்லவா, கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க அவர்களை சார்ந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. எப்படி?